படுகுழியை வெட்டுகிறவன். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடைக்கும். கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான். மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். பிரபுவாக இருந்தாலும் சாதாரண ஜனங்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் சாந்த குணம் இருக்க வேண்டும். ஒருபோதும் பலவந்தம் பண்ணக்கூடாது. மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக மற்றவர்களுடைய உரிமையில் பலவந்தமாய் தலையிடக்கூடாது. ஜனங்கள் பிரபுவுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். இந்த கீழ்ப்படிதலை பிரபுக்கள் தங்களுடைய சுய ஆதாயத்திற்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. ஜனங்களுடைய உரிமைகளையும் விடுதலையையும் பிரபுக்கள் அடக்கி ஒடுக்கக்கூடாது. அதே வேளையில் ஜனங்களும் பிரபுக்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிரபுக்களின் ஆளுகையை அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுடைய ஆளுகைக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. மற்றவர்கள் விழ வேண்டும் என்று படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுந்து விடுவான். மற்றவர்களுக்காக குழியை வெட்டும்போது மற்றவர்கள் எல்லோருமே அந்த குழியில் விழப்போவதில்லை. அவர்களில் அநேகர் வெட்டப்பட்ட குழியை பார்த்து விலகி போய் விடுவார்கள். அந்த குழியில் யாராவது ஒருவர் விழலாம். ஆனாலும் அந்த குழியை வெட்டுகிறவன் அதிலே நிச்சயமாய் விழுவான். ஆகையினால் ஒருவன் குழியை வெட்டும்போது அதை பிறருக்காக அல்ல, தனக்காகவே வெட்டுகிறோம் என்னும் பயத்தோடு வெட்ட வேண்டும். பிரபுக்கள் துன்மார்க்கராகவும் சர்வாதிகாரிகளாகவும் ஜனங்களை அடக்கி ஒடுக்குகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. பிரபுக்கள் ஜனங்களை அடக்கி ஒடுக்கினால் ஜனங்கள் பிரபுக்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவார்கள். வரலாற்றில் நடைபெற்றிருக்கிற அநேக சம்பவங்கள் இதை உறுதி பண்ணுகிறது. அநேக ராஜாக்கள் தங்களுக்கு கேடு உண்டாகவே தங்கள் ஜனங்களை அடக்கி ஒடுக்கி சர்வாதிகாரியாய் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்பு என்பது பூர்வகாலத்து எல்லைக்குறி. ஒவ்வொருவருடைய காணியாட்சியையும் தீர்மானம் பண்ணுவதற்காக அவர்களுடைய நிலங்களை அளந்து எல்லைக்குறியை நாட்டியிருக்கிறார்கள். இந்த அடைப்பை பிடுங்கக்கூடாது. தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று நினைத்து ஒரு சிலர் அடைப்பை பிடுங்குகிறார்கள். பிறருக்கு இதனால் தீங்கு செய்ய முயற்சி பண்ணுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தீங்கு வரும். அந்த அடைப்புக்குள் பாம்பு இருக்கும். அடைப்பை பிடுங்கியவுடன் அதற்குள்ளே இருக்கிற பாம்பு வெளியே வந்து அடைப்பை பிடுங்குகிறவனை கடிக்கும். ஆகையினால் ஒருவன் துணிகரமாக அடைப்பை பிடுங்கப்படும் போது தன்னை பாம்பு கடிப்பதற்கு வாய்ப்புள்ளது என்னும் பயம் அவனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான். பிறருடைய சுவற்றையோ அவர்களுடைய கட்டிடங்களையோ நாம் இடித்து தள்ளிவிடக்கூடாது. அந்த சுவர் பிறருடைய சம்பத்து. நியாயத்திற்கு விரோதமாக பிறருடைய சுவற்றையோ கட்டிடத்தையோ நாம் இடிக்கும்போது அந்த சுவர் நம்மீதே விழும். மற்றவர்களுடைய கல்லுகளை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பேர்க்கும்போது அவைகளால் நமக்கு காயம் உண்டாகும். அரசாங்கம் நிலை பெற்றிருக்கும். அதன் ஆளுகை சீராக நடைபெறும். ஆயினும் ஒரு சிலர் நல்ல அரசாங்கத்திற்கு எதிராக கலகம் பண்ணுவார்கள். நீதியான ஆளுகைக்கு எதிர்த்து நிற்பார்கள். ராஜாக்களிடம் தப்பிதம் காண்பார்கள். பிறரிடம் தவறு காண்பது எளிது. பிறருடைய கண்களில் உள்ள துரும்பை பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய கண்களில் உள்ள உத்திரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நிலை பெற்றிருக்கிற அரசாங்கத்தை நாம் அசைத்து பார்ப்போம் என்றால் அது அசையாது. அது நம்மை அசைக்கும். மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். மரத்தை பிளப்பதற்கு அதற்குரிய நேர்த்தியான ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். மரத்தை மர ஆயுதத்தால் பிளக்க முடியாது. அதற்கு இருப்பு ஆயுதம் வேண்டும். இருப்பு ஆயுதமும் மழுங்கலாய் இருக்கக்கூடாது. அது கூர்மையாய் இருக்க வேண்டும். மரத்தை பிளப்பதற்கு பயன்படுத்தும் இருப்பு ஆயுதத்தை தீட்டி கூர்மைப்படுத்தவில்லை என்றால் நாம் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதிருக்கும். மழுங்கலான ஆயுதத்தால் மரத்தை பிளக்க முயற்சி பண்ணுகிறவர்கள் மோசம் போவார்கள். மரத்தை பிளக்கும்போது இருப்பு ஆயுதத்தை சரியாக கையாள வேண்டும். ஆயுதத்தின் கைப்பிடியை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அதை உறுதியில்லாமல் பிடித்தால் கைப்பிடி விலகி இருப்பு ஆயுதம் நம்மீது வந்து விழுந்து நம்மை காயப்படுத்திவிடும். மரத்தை வெட்டும்போது மரத்தூள்கள் நம்மீது சிதறி விழுவதற்கும் வாய்ப்புள்ளது. ஆகையினால் மரத்தை வெட்டுகிறவர்கள் பாதுகாப்பான இடத்தில் இருந்து மரத்தை வெட்ட வேண்டும். நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து
நம்முடைய முழு பலத்தையும் பிரயோகம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு பலத்தை விட ஞானமே பிரதானம். நம்முடைய ஆவி நமக்கு அடங்கி இருக்கிறது. நம்முடைய ஆவியை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். மனுஷருடைய ஆவி தாறுமாறாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டாகாது, தீமையே உண்டாகும். கட்டுப்படுத்தப்படாத தாறுமாறான ஆவியினால் பிறரை அழித்துவிடலாம் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் பிறரை அழிப்பதற்கு முன்பாக தாறுமாறான ஆவியை உடையவர்களே அழிந்து போவார்கள். காயப்படுவதற்கு வாய்ப்புகள்: படுகுழியை வெட்டுவது, அடைப்பை பிடுங்குவது, கல்லுகளை பேர்ப்பது, மரத்தை பிளப்பது.